சார் கொஞ்சம் பீஸை பாருங்க சார் ப்ளீஸ். இது அட்ஜஸ்ட் ஓகேங்களா? எடுத்துக்கோங்க. முன்னாடியும் பின்னாடி கவர் போட்டுருக்காங்க. அந்த கவர் எடுக்கும்போது சேஃபாக பத்திரமா அந்த பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு வச்சோம். பின்னாடி மட்டும் ஒரு ஒயிட் கவர் இருக்கு சரிங்களா? ஒரு கப்பு இருக்கு எடுக்க. இப்ப பாருங்க சுத்தம் பார்த்து எடுக்க முடியல. எல்லாத்துக்கும் அதே சூழல் வரும் சரிங்களா? ரைட்டா ஒரு சத்தம் சொல்லுவோம். நானே இந்த அட்ஜஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் மூவ் ஆகும் சரிங்களா? இப்படி மூவ் பண்ணும்போது என்ன பண்ணீங்க, இப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இது லூஸ் ஆகும். ஆக்சுவலா இது வந்து ஆன்டி ட்ரெண்ட் பண்ணலாம். நெகட்டிவா பண்ணும்போது லூஸ் ஆகும். அந்த மாதிரி லூஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் நீங்க திருப்பிக்கணும் ஓகேங்களா? நீங்க பிராக்டிகலா பண்ணும்போது தான் வரும். பேசிட்டு இருக்கீங்கன்னா நாம ஓவர் டைம் பண்ண வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுல வந்து நிறைய பேருக்கு பாருங்க இப்படி நான் வந்து வச்சுட்டு விடுற பாருங்க கீழே போகுது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா லூஸ் ஆகுது. அப்போ இந்த சூழல் வரும்போது இதை எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இதை டைட் ஆகும். அப்ப இதுக்கு பேர் வந்து அட்ஜஸ்டர் சரிங்களா? இது எதுக்குன்னா ஆப்ஜெக்ட் லென்ஸும் ஐபிஎஸ்க்கும் இடையில டிஸ்டன்ஸை மாற்றக்கூடியதுதான் இதோட வேலை. இதுதான் ஃபோக்கஸிங். அப்பதான் வந்து நமக்கு வாங்க முடியும் கரெக்டுங்களா? அப்போ அவங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மெட்டீரியலை வந்து குவாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கேன் நானு. அவங்க குவாலிட்டியை பத்தி பேசும்போது சார் உங்களுக்கு எவ்வளவு வேணும் நான் தரேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அமௌண்ட் எவ்வளவு கொடுங்க நான் பே பண்ணிடுறேன்னு கேட்டேன். ஜிபே கேட்டதுக்கு அவர் ஜிபே கொடுக்க மாட்டேங்கிறார். ஜிபே நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறார். முதல்ல நீங்க வந்து மெட்டீரியலை வாங்கிக்கோங்க சார், ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு பே அப்படின்னாங்க. இதுல என்ன விஷயம்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது சரிங்களா? 2 பேரும் நாங்க 2 இப்படி தான் பேசிக்கிறோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க பத்தி எனக்கு தெரியும், ஏமாத்த மாட்டீங்க நீங்க யாரு சரிங்களா? அவ்வளவு இதை சம்பாதிச்சிருக்கிறோம் நாங்க சரிங்களா? மெட்டீரியல் வந்து இதுவரைக்கும் நான் வாங்கின டெலஸ்கோப் இது குவாலிட்டி. இது லைட்டா ஆடுது, ஆடி பார்த்தீங்கன்னா ஆடும், அது கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் சரிங்களா? நம்ம ஒவ்வொரு தேங்க்யூ சார். அதனால இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நீங்க லைட்டா டைட் பண்ணிக்கங்க. மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அப்ப இதோட யூசஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃபுல்லா வீடியோ பார்க்கலங்கிறது எனக்கு தெரியும் சார். ஆமா, ஏன்னா பார்க்கல சார். ஒரு கிளாஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க சார், ஒரு சிலர் பார்க்கவே இல்லை. ஏன்னா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் தெரியுமே இல்லையா? 50 பேர் இருக்காங்க, 4 மணி நேரத்துக்கு வீடியோ சரிங்களா? 50 பேர் ஃபுல்லா பார்த்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் ஓடி இருக்கும் சரிங்களா? எவ்வளவு தெரியுங்களா இருக்குது? 8.5 இருக்குது. அப்போ இன்னமும் வந்து நாம வந்து படிடாம் போது நம்ம படிச்சுட்டே தான் வருவோம். அப்போ நம்ம டீச்சர்ஸும் அதே போல இருக்கக்கூடாது. இந்த மீட்டிங் கொஞ்சம் பாருங்க சரிங்களா? இதை பார்த்துட்டு நீங்க போஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டர் அடுத்து பாருங்க, டயகனல் கையில் எடுத்துக்கோங்க. இது வந்து டயகனல் சரிங்களா? இது வந்து டயகனல். இதோட டயகனல் இது ஒரு கிளாஸ் இருக்கு சரிங்களா? வரக்கூடிய லைட் இது 90 டிகிரி இருக்கும். சொல்றது புரியுதா? படிக்கிறான்னு சொல்ற, படிக்க மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க, பார்க்க மாட்டேங்கிறீங்க சரிங்களா? ஒரு கிளாஸ் பார்த்துருங்க சரிங்களா? இதுல வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கு. இந்த பின்னாடி இருக்கிற மிரர் வந்து கழுவு மோஸ்ட் 49 50 வாங்கிட்டோம். 50 ஒண்ணுமே கல்ல. லக்கிலி என்னோட மட்டும் கல்லு. என்னோடது அப்படின்னா டயட் மேல இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்ம பண்ண போறோம். இது டயட் நம்ம நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க இந்த மெட்டீரியல்ல ஒரு டயட்டுக்கு வந்து நாம செஞ்சு அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம். இது வந்து நமக்கு லேப் வெளியே வச்சுக்கோங்க. முதல்ல செஞ்சு இதை பார்த்து கரெக்டா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதை பார்த்து இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜூபிட்டரோட மூலம் பார்த்துருக்கேன், நிலாவில் இருக்கிற கிராட்டஸை பார்த்துருக்கேன், குழிகளை பார்த்துருக்கேன் சரிங்களா? உங்க டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப் தான் பார்ப்பேன். எப்படி இதை ஆப்ரேட் பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறது ஆஃப்டர் லஞ்ச் அதை பார்த்துக்கலாம். இது டயகனல் சரிங்களா? இந்த டயகனல் எப்படி ஃபிட் பண்ணுவீங்க பாருங்க. உங்களுக்கு அட்ஜஸ்டர் இருக்கு பாருங்க. இந்த 2 கம்பையும் கட்டி என்ன பண்றீங்க, கவர்ல போட்டுருங்க. அடுத்தது பாருங்க, சார் வந்து டயகனல் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, டயகனலை அட்ஜஸ்டர்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு காமிக்கிறாரு.
பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு உள்ள போகும். ரொம்ப எடுத்துறாதீங்க. எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் போடுறது உங்களுக்கு சிரமமா இருக்கும். இதை உள்ள வச்சு டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா புரியுதுங்களா? இதுல ஒயிட் கலர் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயிட் கலர் கேப் எடுத்துட்டு இதை எடுத்து இதுக்குள்ளார போடுங்க. உள்ள போகலைன்னா மேல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ லூஸ் போதும். கேட்கலீங்களா? ஆமா, ரெண்டுல இருக்கிற ஒயிட்டையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை எடுத்து இதுக்குள்ளார அப்புறம் டைப் பண்ணிட்டீங்கன்னா டைப் ஆயிடும். ஒயிட் கலர் கேப்பை எடுத்துட்டு அதான் இதுல பிளாக் வரும். அதுல ஒயிட்டும் பிளாக்கும் ஒரு 2 கேப் இருக்கும். அதையும் எடுத்துருங்க. பிளாக் கலர்ல பிளாக் கலர்ல ஒரு கேப் இருக்கும். அதை எடுத்துருங்க. ஒயிட் கலர் இருக்கும். அதையும் எடுத்துங்க. இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ சாருக்கு வந்து கவுண்ட் வந்து மேட்ச் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னா அக்கா வரல, தங்கச்சி நான் வாங்கிட்டேன்னு ஒன்று இருக்குது, அண்ணன் வரல நான் வாங்கிட்டேன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அது அவங்க மட்டும் கையில் வச்சுக்கோங்க. சார் அவங்க வரல என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கி கையில் வச்சிருக்கேன். பாருங்க சார். சார் கவுண்ட் பாருங்க. 2 சைடு போட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பார்க்கறதுக்காக நல்ல வரலாம். ரைட்டு. இதில் போட்டீங்களா? சரி, இதுக்கு மேலே வந்து ஐபீஸ் போடணும். கவனிங்க, இதில் வந்து இதெல்லாம் உடச்சுனா கூட பரவாயில்ல. ஐபீஸ்லாம் ரொம்ப பிரிசியஸ். நான் உன்னோட விலையை தனித்தனியாகவே சொல்றேன். சரியா? ஐபீஸ் பாருங்க, 2 ஐபீஸ் கொடுத்துருப்பாங்க. 10 mm ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 20 mm பாக்கெட்ல பாருங்க, கவர்ல பாருங்க. எது 10 mm எது 20 mm கவனிங்க. இப்போ சார் சொல்ற பாருங்க, எந்த இடத்துல அந்த மார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது 2 இருக்கும். 2 இருக்குங்களா? இந்த மாதிரி கலர்ல இருக்கும். உள்ள ஒரு கலர் இருக்கும். அதையும் பிடிக்கும். மேல இருக்கிறது பாக்ஸ். எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லென்ஸ் கீழே வைக்கிறதா இருந்தாலும் எங்க வைக்கிறதா இருந்தாலும் அந்த பாக்ஸ்குள்ள வைங்க. ஏன்னா இதுல ஒரு கீரல் விழுந்துச்சுனாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அது கீரல் இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்கன்னா புதுசா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நினைச்சிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா இது கீரல் தான். அதனால பாத்துக்கோங்க, கீரல் இல்லாம பண்ணுங்க. 2 எடுத்துட்டீங்களா? 2 இருக்கா? அதுல 20 mm அப்படியே நீங்க கவர்லயே போட்டு பாக்ஸ்லயே போட்டு வச்சுக்கோங்க. 10 mm மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. அந்த 10 mm 20 mm சார் சொல்றாரு. அது இந்த மாதிரி இதுலயும் நோட் பண்ணிருக்கோம். எழுதி இருக்கு பாருங்க. 10 mm அதுக்கப்புறம் 20 mm இருக்கும். குழந்தைகிட்ட கொஞ்சம் கீழே போட்டாதீங்க சார். சார் சரி சார். ஐபிஎஸ் ப்ரோ பேட்ச் பண்ணலாம். டீச்சர் கவனிங்க, 2 மட்டும் எடுத்துக்கணும். 10 mm கையில் எடுத்துக்கோங்க. 20 உள்ள வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். ஃபுல்லாக எல்லாமே தரமாக குவாலிட்டியாக இருக்கு. இதுக்கு மேலே டேமேஜ் வச்சுன்னா அது உங்கள் டேமேஜ் தான் எனக்கு தெரியும். சார் கொண்டு போய் உடஞ்சிச்சுன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எடுத்துட்டீங்களா? இப்போ எதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? டயகனல் போட்டீங்களா? டயகனல்னா என்ன பண்ணும்? பாருங்க. சரிங்களா? பாருங்க, குழந்தைங்களுக்கு சொல்லும் போது செஞ்சு காமிங்க. இப்போ ஐபீஸை மேலே போடணும். மேலே எப்படி? மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்க பாருங்க. அந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணுங்க. கழட்டிட்டு போட்டு ரொம்பலாம் டைட் பண்ண வேண்டாம். நம்ம திறமையை அதில் காமிக்க கூடாது. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க 2 டைம் அதிகமா இது பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஒரு இம்ப்ரெஷன் வரும். அந்த த்ரெட் போறதுக்கு வாங்கி வரும். த்ரெட் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது த்ரெட் போகும். த்ரெட் போயிடுச்சுனாலும் கவலை இல்லை. 2300 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், த்ரெட் போயிடுச்சு அப்படின்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் நானே சொல்லிடுறேன். எவ்வளவுதான் பர்ஃபெக்டா பண்ணாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். ஒரு டெலஸ்கோப்ல வந்து ஒரு த்ரெட் வந்து கழுந்து போச்சு. நான் பண்ணும்போதே கழுந்து போச்சு. அதுக்கு தான் நடக்குது. சரிங்களா? டீச்சர்ஸ் மேல மேல சார் அப்படி போட்டுக்காங்க. இங்க பாருங்க, சார் போட்டு இருப்பாங்க அப்படின்னு. அட்ஜஸ்ட் கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆமா ஆமா சார். அட்ஜஸ்ட் கீழே இல்ல. இப்ப கட்டிட போறோம். அட்ஜஸ்ட் கட்டிட்டு அடுத்த வேலையை பண்ணுவோம். டீச்சர் இப்ப பண்ணிட்டீங்களா? அட்ஜஸ்ட் முடிச்சாச்சு, டைகனல் முடிச்சாச்சு, ஐபீஸ் முடிச்சாச்சா? இப்போ கவனிங்க, டயகனலி ஐபீஸை மட்டும் கட்டிவிடுவாங்க. நான் யாருமே கைடன்ஸ் கொடுக்க மாட்டேன். டயகனலி ஐபீஸை மட்டும் தனியா கழட்டி சேஃபா உள்ள வைங்க. டயகனலையும் ஐபீஸையும் அப்படின்னா ஐபீஸ் ஸ்க்ரூ கட்ட வேண்டியதில்லை. அதனாலதான் இது டெஸ்ட். ஆமா, டெஸ்ட் தான் வச்சிருக்கேன் நான். ஐபீஸை நீங்க கட்டிட்டீங்க. நான் ஐபீஸை கட்டக்கூடாது. டயகனலையும் ஐபீஸையும் ஒன்றாக சேர்த்து
சரிங்களா? இப்போ சரிங்களா, டீச்சர் வச்சுட்டீங்களா? சீக்கிரம் வைங்க பார்க்கலாம். ஆடிட்டோரியம் கட்டணும் இதுல வேகம் இல்லையே. இதுல இந்த பசங்க இங்க கட்டிட்டாங்க சரிங்களா. அதை கட்டினீங்கன்னா பாருங்க, ரெண்டு கவர் மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து லென்ஸ் ஹோல்டர் பாருங்க, அதுல பாருங்க உள்ள ஒரு வருது இருக்கும். இதுல வருது இருக்காது. ஒரு இன்னர் சைடுல சரிங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க, இதுக்கு மேல போகாது. இது வந்து லென்ஸ் ஹோல்டர் கரெக்டுங்களா. இதை வந்து அங்க வச்சுக்கோங்க, தனியா வச்சுக்கோங்க சரிங்களா. இதோட பை மாட்டி எடுத்துக்கணும். டீச்சர்ஸ் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. லென்ஸ் ஹோல்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த அட்ஜஸ்டர் ஹோல்டர் ஒரே மாதிரி தான். ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, என்ன வித்தியாசம்னா, ஏமா நீங்க வந்து லென்ஸ் கவரையும் லென்ஸ் ஹோல்டரையும் பேசாம உள்ள வச்சுருங்க. அந்த காது கேட்கலையா? கேக்குதா? அப்ப லென்ஸ் கவரை எடுக்காதீங்க, வச்சிருங்க. அட்ஜஸ்டரை கையில் எடுங்க சரிங்களா. அதே லென்ஸ் ஹோல்டர் கொடுங்க. லென்ஸ் ஹோல்டர் இந்த லென்ஸ் ஹோல்டர் இதை வந்து பேஸ்ட் போட்டு ஒட்ட போறோம். நான் ஏன் இவ்வளவு சக்தி எடுக்கிறேன்னு புரியுதுங்க. நீங்க ஒட்டிட்டு ஐயோ சாப்பிட்டேன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா. உள்ள வந்து லென்ஸை போட்டா நிக்கிற மாதிரி ஒரு உள்ள பாருங்க ஒரு ஸ்லாட் மேல போகாது, கை பாருங்க சரிங்களா. இதை தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. அதை எடுக்காதீங்கம்மா, இதை விட்டுருங்க. இதை எடுத்துறாதீங்க, கழட்டி இருப்பீங்க சரிங்களா. இப்போ அட்ஜஸ்டர் எடுத்துட்டீங்களா? அட்ஜஸ்டர் எடுத்துட்டீங்க டீச்சர். அட்ஜஸ்டர் அந்த கவர் இருக்கா? கவர் இருக்கா? அந்த கவர் இருக்கா? பிவிசி பைப் கொடுத்துருக்கோமா? அந்த பிவிசி பைப் எடுத்து அதை இன்சர்ட் பண்ணி பாருங்க. போதா பாருங்க சார். ரொம்ப தட்டிலாம் போக வேண்டாம், ஒரு சைட்ல தான் போகும். நல்லா படிக்கிறவங்க வீடியோ பார்த்துவோம். அட்ஜஸ்டர் எடுத்துக்கோங்க கையில. அட்ஜஸ்டரை இது ஒரு பக்கம் உள்ள போடுங்க சார். அட்ஜஸ்டர் போடுங்க. அட்ஜஸ்டர் எடுத்துக்கோங்க சரிங்களா. இதுல வந்து இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிவிசி பைப் போடுங்க. பிவிசி பைப் உள்ள போட்டு பாருங்க, போகுதா போகல சரிங்களா. இது போகல சார், புரியுதுங்களா? திஸ் இஸ் அட்ஜஸ்டர். இது அட்ஜஸ்டர் கவர் ஓகேங்களா. கவர் எப்படி இருக்கும்? உள்ள ஸ்லாட்ஸ் இருக்காது, அந்த க்ரூஸ் இருக்காது. கரெக்டா செக் பண்ணிக்கங்க. இதை உள்ள போட்டாச்சு. போட்டுட்டு இங்க பாருங்க, போடுறேன் போக முடியும் சரிங்களா. இந்த வீடியோ நான் தெளிவா கொடுத்துருக்கேன் நான். ஏன் அப்படின்னா இதுல ரெண்டு எண்ட் இருக்கு. ஒன்னு எண்ட் வந்து பிளண்டட் எண்ட், இன்னொன்னு வந்து ஷார்ப் எண்ட். பாருங்க இங்க பாருங்க, இத பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஷார்ப்பா இருக்கும் கரெக்ட்டுங்களா. இது பாருங்க பிளண்டடா. இப்போ இந்த பிளண்டட் எண்ட் இந்த பக்கம் போட்டுட்டு ஓகேங்களா. பிளண்டட் எண்ட் வந்து வரும், இந்த சைடு வந்துரும். இப்போ பைப் போட்டா பைப் வரும். ஷார்ப் வெளியில. இதுக்கு வந்து ஒட்ட போறோம் நாம சரிங்களா. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்து இதை ஒட்ட போறோம்னு சொன்னா, இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இட் டேக் சம் டைம் ஃபார் ட்ரை சரிங்களா. நீங்க இந்த பைப்ல இருந்து கட்ட வேண்டாம், ஏன்னா ஒட்டும் போது மாற்றி விட்டுருவீங்க சரிங்களா. முதல்ல என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்டர் எடுத்தாச்சா, இதை உள்ள போட்டாச்சா சரிங்களா. இந்த பைப் உள்ள போகுதா பார்த்துக்கணும். மாற்றி போட்டுதான் உள்ள போகாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, 3 ஸ்டாஃப் வந்து பேஸ்ட் வச்சு அங்க நிப்பாங்க. அவங்ககிட்ட போய் என்ன பண்ணிக்கணும், நீங்க இதை எடுத்துட்டு சரிங்களா, லேசா பேஸ்ட் உள்ள வைக்க சொல்லுங்க. ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாது. வச்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுங்க, நல்லா உள்ள வச்சு ஒரு 2 நிமிஷம் குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அப்புறம் பைப் எடுங்க. ஏன் பைப்பை எடுக்க வேண்டாம் முன்னாடி இதை மாத்திடுங்க. டீச்சர்ஸ் புரியுதா? இதெல்லாம் சொல்லணுமா? இல்ல அப்ப இதை மாத்திட்டா பைப் உள்ளே போகாது. நீங்க போட்டு பாருங்க, போகாது சரிங்களா. அந்த சார்பு இது மட்டும் வெளியே இருக்கட்டும், சார்பு மட்டும் வெளியே இருக்கட்டும். இதை போட்டுக்கோங்க. பைப் உள்ள போயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கோங்க. பேஸ்ட் வந்து எல்லாத்துக்கையும் கொடுக்கறது இல்லை, ஏன்னா ரஃப் யூஸ் பண்ணிட்டு நிறைய போட்டீங்கன்னா அசிங்கமா போயிடும். அதனால 3 பேர் பேஸ்ட் வச்சு நிப்பாங்க சரிங்களா. அவங்ககிட்ட மட்டும் இந்த இடத்துல வந்து நீங்க பேஸ்ட் சார் வரீங்களா? அப்புறம் நீங்க வந்துக்கலாம். பேஸ்ட்
சரிங்களா? இப்படி பார்க்கணும்ல, இப்படி பார்க்கும்போது இந்த வேர்வை வந்து விழுந்ததை ஐப்பி சேகர முழுகுது. என்ன பண்ணி அதை தொடச்சி எடுக்க முடியும்? தொடச்சிடலாம். சரிங்களா? ஒரு 2 நிமிஷம் அப்படியே முடிச்சுக்கோங்க. பைப்பை வந்து அதிலே வச்சுட்டு சொல்லிட்டு ஏன் வச்சுட்டு சொல்லியிருக்கேன்னா, மாட்டு ஒட்டிடக்கூடாது. அதே பைப்பை பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் கட்டிடணும். ஏன் கட்டணும்? அந்த பேஸ்ட் போய் பைப் ஒட்டிடணும். சரிங்களா? போய் ஓட்டிட்டு வந்து கம்பை மட்டும் ஒட்டுங்க. சரிங்களா? அந்த லூசா இருக்கிறது, டைட்டா இருக்கிறது எல்லாம் சொல்லி சரிங்களா? டீச்சர்ஸ் அப்படியே கொஞ்சம் இதை மட்டும் முடிச்சுக்கோங்க. கட்டாயம் ஒட்டிட்டு அந்த புரிஞ்சு கட்டிடணும். இந்த பேஸ்ட் ஒட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க டீச்சர், இந்த பைப்பை கட்டிட்டு சார் ஏடிஎம் எல்லாம் முடியாச்சா? பார்த்தீங்கன்னா கடமை உணர்ச்சியோடு முடிச்சுட்டு இருக்கீங்களே டீச்சர், ஏன் அந்த உடவே மாட்டேங்கிறீங்க? அந்த டயக்ராம் கழுத்துங்களே, அதான் உங்களுக்காக முதலே சொன்னேன். ஸ்கூல் யூஸ் பண்ணி கட்டு. டீச்சர் லாஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐபிஎஸை கழட்டுங்க அப்படின்னு. சரிங்களா? ஸ்க்ரூவை அவங்க திருவிட்டு கழட்டுல மேலே பிடிச்சி இழுத்து ஞாபகம் இருக்குங்களா? மேலே பிடிச்சி இழுத்து நெக்ஸ்டோட கழட்டிட்டு வந்து உடஞ்சு போச்சு அப்படின்னு. சரிங்களா? எல்லாமே ஸ்க்ரூ டைப்பு. ரொம்ப நேரம் பிடிச்சிக்க வேண்டியது தலையில வச்சிருக்கேன். இல்ல
அப்படி வச்சிருக்கேன் நிற்குதா அவ்வளோ சரி அடுத்தது இது அப்படியே காய வச்சிருங்க லென்ஸ் கவரையும் லென்ஸ் ஹோல்டர் எடுப்போம் எது லென்ஸ் கவர் எது லென்ஸ் ஹோல்டர் எடுத்துட்டீங்களா சரி இப்போ அந்த லென்ஸ் ஹோல்டர் லென்ஸ் கவர் இருக்கு பாத்தீங்களா அதுல லென்ஸ் ஹோல்டர் மட்டும் தனியா டிட்டாச் பண்ணுங்க சப்போஸ் நீங்க பேஸ்ட் கம்மியா போட்டிருந்தீங்கன்னா போட்டாது நார்மலா இந்த ரிம்ல போடணும் கொஞ்சம் பேஸ்ட் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா மறுபடியும் ஒட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா வேற ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் சரி இப்போ லென்ஸ் கவர் அண்ட் லென்ஸ் ஹோல்டர் எடுத்து வைப்போம் எடுத்துங்க டீச்சர் சரி கவர் கீழே வச்சிருங்க ஹோல்டர் எடுத்துக்கோங்க சரிங்களா வேஸ்ட் கிளாஸ் போடுறதுங்களா கையை நல்லா தொடச்சிக்கிட்டு லென்ஸ் கவர் லென்ஸை ஓப்பன் பண்ணுங்க லென்ஸ் மேல வந்து ஒரு பட்டர் பேப்பர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லென்ஸ் வந்து உங்க மடியை விட்டு கீழே இந்த மாதிரி போகணும் விடுத்தா கூட மடியில தான் விடணும் இப்போ லென்ஸ் வந்து சேஃபா பண்ணுவோம் நாம ஓகேங்களா சார் இது ஓகே முடி உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க லென்ஸையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க அது 2-3 கவர் இருக்கும் அவுட்ல ஒரு மட்டும் கட்டிங்க கொஞ்சம் எல்லா கவரையும் கட்டிடாதீங்க சரிங்களா லென்ஸ் ஹோல்டர் உள்ள சரியா இருக்கும் உள்ளுக்குள்ள கரெக்டாக இருக்கணும் எடுத்துட்டீங்களா எடுத்துங்க இப்போ கொஞ்சம் சார்ட் பேப்பர் கொடுக்க சொல்றேன் அந்த சார்ட் பேப்பர்ல இன்னர் ரிங்ல வச்சுட்டு இந்த லென்ஸை உள்ள தரணும் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணி காமிக்கிறாங்கன்னா நம்ம முன்னாடிலாம் பண்ணிருக்கோம் உடம்புல பண்ணணும் இது பண்ணணும் அது எல்லாமே ஆர்டினரிஸ் தான் இமேஜ் வந்து ஓரத்தில் வந்து ப்ளூ கலர் தான் தெரியும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அக்ரோமேட்டிக் லென்ஸ்னு சொல்லுவாங்க இதில் 2 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கும் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பிளிண்ட் கிளாஸ் கிரவுண்ட் கிளாஸ் இருக்கும் இந்த பிளிண்ட் கிரவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே பிசிக்ஸ் சரிங்களா அதில் வந்து பிளிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணும் இந்த கிரவுண்ட் என்ன பண்ணும் அந்த டிஸ்கஸனை பிரிச்சு விடும் அடுத்த இருக்க லென்ஸில் வந்து பிரிக்கிறத வந்து சேர்த்து இதுக்கு பேர் குரோமேட்டிக் ஆபரேஷன் இதை எராட்டிக்கல் பண்ணாங்க நிறம் மாற்ற லென்ஸ் போட்டாங்க நிறைய பிரிகிறத சேர்த்து அதுக்கப்புறமா பாருங்க பயன்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்க இதுல 2 விஷயம் இருக்கு ஒண்ணு நீங்க பாக்குறீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 தெளிவா சொல்லிடுறேன் என்னோட யூடியூப் சேனல்ல வந்து வியூஸ் கொஞ்சம் அதிகமாகும் சரியா டைமும் அதிகமாகும் அது வந்து என்னோட நான் செல்ஃபிஷா உங்களுக்கு அதை கேட்கறேன் இன்னொன்று பயன்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி எல்லாம் கழிச்சு வெளியே நிறைய வந்து வெளியே இருக்கும் நிறைய திங்ஸ் நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடுறோம் சொல்றேன் கோபப்படக்கூடாது யூஸ் பண்ணணும் பையன்கிட்ட கொடுங்க யூஸ் பண்ணிட்டு உடனதுனால பரவாயில்ல இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் 4வது டெலஸ்கோப் செஞ்சுட்டு அவருக்கு ஆல்ரெடி ஒரு 4000 இதே டெலஸ்கோப் அவர் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க 4000 கடைசியாக சொல்லுவார் சரிங்களா அது வந்து நாம எவ்வளோ குறைச்சி பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோங்கிறத பாருங்க சரிங்களா இப்போ ஏன் இவ்வளோ நேரம் கதை அடிச்சுட்டு சார்ட் பேப்பர் சொல்லியிருக்காங்க
How can you? இப்போ ஒரு சார்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க சார், அப்படியே விட்டு கொடுத்தோம்னா அவங்க லேட் கட் பண்ணிப்பாங்க சார், டைம் ஆகிடும். ஒரு அண்டை கட் பண்ணி கொடுத்துருங்க, அப்புறம் கட் பண்ணிக்கலாம். கடவுள் டீச்சர் டீச்சர்ஸ் இப்போ அக்ரோமேட்டிக் ஸ்டைல் இருக்கா, அந்த லென்ஸோடைய திக்னஸ் பண்ணணும். இந்த லென்ஸோடைய திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அந்த அளவுக்கு இந்த பேப்பரை கட் இவ்வளவு இருந்தா போதுமானது. இப்போதைக்கு நான் கொடுக்குறேன், வேற ஐடியாஸ் கூட அது கூட பண்ணிக்கலாம். இவ்வளவு தூரம் கட் பண்ணிட்டு சரிங்களா, நான் இது மேலே இருந்து சுத்தி அந்த லென்ஸ் ஓட்டலாம் போட்டுருங்க சரிங்களா. இப்போதைக்கு விடாம இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் இதை எப்படி செட் அவுட் பண்ணா கவனிங்க சார். டீச்சர்ஸ் கண்ணை நீங்க என்ன பண்றீங்க நோக்குங்க. இந்த பலூன் இருக்கு பாத்தீங்களா, 5 ரூபா பலூன், அதை ஒண்ணு வாங்கி சரிங்களா இந்த திக்னஸுக்கு கட் பண்ணுங்க சரிங்களா. 2 ரிமா கட் பண்ணுங்க, ரெண்டு இது கட் பண்ணுங்க. அந்த பலூனை இது மேல போட்டுட்டு அப்புறம் 2 பலூன் போடுங்க. என்னால கடைசி நேரத்தில் வாங்க முடியல, வாங்கிட்டு வந்துருங்க சரிங்களா. அது பர்மனெண்டா உள்ள மாட்டிக்கும். இப்போ இதை உள்ள போட்டுட்டீங்கன்னா லென்ஸ் இது தவறி கீழே விழுந்தா கூட சரிங்களா உடைய. இதை முதல்ல நாங்க முடிச்சோம்னா இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி துளியோடு பேப்பர், சின்ன பேப்பர் வச்சு கூட டைட் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு 5 ரூபா போட்டு ஒரு பலூனை வாங்கி சரிங்களா ரிம்மு மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணும், ரப்பர் பேண்ட் இருக்குல்ல அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டீங்கன்னா நிற்காது சரிங்களா. அது மேலே போட்டுட்டு அப்புறம் உள்ள அதை முடிச்சிட முடியுமா சீக்கிரம். செல்லோட்டோ போட்டீங்கன்னா அந்த செல்லோட்டோ இருக்கக்கூடிய பசை வந்து லென்ஸ்ல ஒட்டணும். அந்த வேலையே வேண்டாம் சரிங்களா. நாளடைவில் என்ன ஆகும்னா 700 லென்ஸ் வேஸ்ட் ஆகும். அதனாலதான் பேப்பர் சொல்றேன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணி வெயிட்டே போதும் தானே சார். சைஸ் பெருசா இருந்தா வெளியே வரும், சின்னதா இருந்தா வெளியே வராது. சும்மா இவ்வளவு டீச்சர்ஸ் பசி எடுத்துச்சா இல்ல இல்ல சரி. லென்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கட் பண்ணுங்க சார். புதுசா போட்டா போகாது சார், புதுசா போட்டா போகாது. ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கோ, ஒரு பாதி